எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில மதிப்பிற்குரிய டெட் மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் நம்மகிட்ட கேட்குற ஒரு விஷயம், சார் டெட் எக்ஸாமினேஷன் போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அவங்க அப்படி கேட்குறாங்க எனக்கு தெரியல. மேபி அவங்களுக்கு அந்த நாள் ஏதாவது முக்கியமான ஒர்க் இருக்கா, இல்லை கமிட்மெண்ட் இருக்கா, என்னன்னு நமக்கு புரியல. அப்படி இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி நாள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபோவாக இருந்துச்சு. நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் நமக்கு எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 1/11/2025 மற்றும் 2/11/2025 இதுதான். பட் மேற்படி தேர்வுகள் 1/11/2025 மற்றும் 2/11/2025 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது நிர்வாக காரணங்களினால் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுகள் 15/11/2025 15/11 அதாவது 15/11/2025 பேப்பர் 1 பேப்பர் 2ங்கிறது 16/11/2025 அதாவது இந்த மாதம் ஓகேங்களா நடைபெறும் என திருத்திய அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இதை பற்றி நமக்கு தெரியலங்க. இது போஸ்ட்பாண்ட் ஆகுமான்னு கேட்குறீங்கல்ல, இல்லை தள்ளி போகிறது வாய்ப்புன்னு கேட்குறீங்களா, இதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் வந்து தனிப்பட்ட ஒரு கெஸ் இருக்குது. என்ன கெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை என்ன பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா, குறித்த நேரத்தில் தேர்வுகள் நடைபெறும். என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டோம், படிச்சுட்ருக்கோம், ஹால் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஹால் டிக்கெட், ஓகேங்களா. அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. ஹால் டிக்கெட் வந்தோடனே ஹால் டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸாம் வந்தோடனே எக்ஸாம் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த தேர்வை நம்ம வந்து வெற்றி பெறதுக்கு TNTET 2025 வெற்றி பெறணும். அந்த ஒரு கான்செப்ட் தான். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான். ஓகே, ஆனால் அது போஸ்ட்பாண்ட் ஆகும்போது என்ன கேட்டிங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகிறதுலாம் வாய்ப்பு இல்லைங்க. சரிங்களா, குறித்த நேரத்தில் தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நடைபெறணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. மேபி ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு. அது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய தனிப்பட்ட கருத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் நமக்கு இன்னும் அரௌண்ட் ஒரு 10 நாள் இருக்குங்க, 10 டேஸ் இருக்குது. இப்போ நினச்சா கூட கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். எதுவுமே தெரியாமல் போய் நம்ம கண்ணா பின்னு எழுதி நம்ம ஒன்றும் வராமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் இது ஒரு குவாலிஃபை எக்ஸாமினேஷன். இதில் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்காக நம்ம ஒரு பேட்ச் போட்டிருக்கிறோம். 149 ரூபா மட்டும்தான். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சும்மா என்னமா போய் உட்காந்து எழுதுறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதாவது நோட்ஸை பற்றியோ மெட்டீரியலை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்பட தேவை கிடையாது. சரிங்களா, 8778963630 இந்த நம்பருக்கு வந்து 149 ரூபா அமௌண்ட்டுக்காக கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியும் பே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தடவை நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். அதுதான் வேணா நம்ம டெட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்ட பேட்சஸ் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு நான் காட்டுறேன். 8778963630 இதுக்கு ஜிபே ஃபோன் பே பண்ணிட்டு 8525049011 ஓகேங்களாங்க. முடிஞ்சளவுக்கு வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம் என்று ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து 1000 மேலே மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. 1000+ மெசேஜ் வந்துட்டு இருக்கு ரெகுலராக நமக்கு. அது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் சுச்சுவேஷன். இதுதான் நம்மளுடைய NSW TNTET டெஸ்ட் பேட்சுங்க. சரிங்களா, 1000 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த குரூப் வந்து கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிடுச்சு. ஒரு 2-3 வேகன்சி மட்டும் தான் இந்த இதில் குரூப்பில் இருக்கும். இன்னொரு குரூப்பும் கிரியேட் பண்ணி அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலுங்க. தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே தமிழுக்கான ஸ்டடி சோர்ஸ், அதாவது ஸ்டடி சோர்ஸ்னால் என்னங்க, முக்கியம் நமக்கு ஸ்கூல் புத்தகம் தான். அதுக்கான மெட்டீரியல் இருக்கும், கவர்மெண்ட் ஃப்ரீ மெட்டீரியல். சரிங்களா, அது உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருவோம். அதே போல் NSW தரப்புலேருந்து உங்களுக்கு சில முக்கியமான சோர்ஸுமே ஷேர் பண்ணி தருவோம். எக்ஸப்ட் சைக்காலஜி தவிர்த்து, ஏன்னா சைக்காலஜி மட்டும் நம்ம வந்து பெர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது சைல்டு டெவலப்மெண்ட் பெடாகஜி நம்ம காலேஜ் புத்தகம், இல்லை நீங்கள் ஓனாக கூட மெட்டீரியல் வாங்கிங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் தான். ஓகேங்களாங்க, சும்மா கண்ணா பண்ணி எழுதுறதுக்கு நீங்கள் சும்மா ஜாயின் பண்ண 149 ரூபா தானே. அமௌண்ட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அமௌண்ட்டுக்காக பண்ண முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம டெய்லி டெஸ்ட் கொடுக்குறோம், அதே போல் சர்ப்ரைஸ் டெஸ்ட் கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கி வந்து மேக்ஸ் டெஸ்ட் முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் குரூப். ஓகேங்களா, இது 26 மதிப்பு இருக்கிற மாணவர் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த டெஸ்ட்டு. ஓகேங்களா, இன்றைக்கி 7 மணிக்கு, ஆக்சுவலாக 9 மணிக்கு தான் டெஸ்ட்டு. நம்ம பாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிடுவாங்க டைமுக்கு. உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். சர்ப்ரைஸ் டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே சர்ப்ரைஸ் டெஸ்ட் தான். TNTET இங்கிலீஷ் ஏன்னா ட்ரிக்கு தானே, சொல்லிடலாம் பாருங்கள். அதாவது இந்த லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2. சரிங்களா, லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 அதுதான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ சர்ப்ரைஸ் டெஸ்ட்டும் அதில் தான் வந்துட்டு இருக்கிறோம். 60 கொஸ்டின் நமக்கு அப்படியே சொலையா எப்படிங்க 60 கொஸ்டின் ரொம்ப ஈஸி. கிராமர் பாட்டு, லிட்ரேச்சர் பாட்டு என்னங்க, அப்புறம் அந்த போயட்ஸ் அவங்கள அதை சொல்லி போயட்ஸு அவங்கள பற்றி ரொம்ப ஈஸி. லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 அதுதான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கொடுத்துட்டுருக்கோம். பார்த்தாலே 60 மார்க். அதில் நமக்கு 10 மிஸ்டேக் ஆனாலும் 50 மார்க். 150க்கு 150க்கு 50 மார்க் கையில் எப்படிங்க. அதே போல் மேக்ஸ் ஆல்ரெடி நமக்கு ஒரு 50 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை கரெக்டாக 60 வச்சுக்கலாம்.
அதை வச்சுக்கலாம். இது ஒரு மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்குது அப்படின்னா 30க்கு ஒரு 12 கொஷின் ஈஸியாக இருக்குங்க. சரிங்களா, ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். 15 வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. 30க்கு பாதிக்கு பாதி 15 தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுவே எவ்வளோ ஆச்சுங்க? 75 ஆச்சு. 180க்கு 75 ஆச்சு. இன்னும் எத்தனை இருக்குதுங்க? சயின்ஸ் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, சோஷியல் சயின்ஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க, சோஷியல் சயின்ஸ் 30னா அதோட 5 வந்துடாதா? சோஷியல் சயின்ஸில் 60, எனக்கு சோஷியல் சயின்ஸ் தான் மேஜர் 60 இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மினிமம் ஒரு 30 வந்துடாதா? பாதிக்கு பாதி வந்துடாதா? எப்படி பார்த்தாலும் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது. முடியாதுங்க 10 நாளில் முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி விடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ இருக்கிற வாய்ப்பு இருக்குது. 10 நாள் இருக்குங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 30 நாள், பாதி மாதத்துக்கு வந்து 15 நாள். இப்போ 10 நாள் இருக்குது அரௌண்ட்னு வச்சுக்கோங்களேன். 10+ டேஸ் இருக்குது அரௌண்ட் வச்சுக்கோங்க. அது மாதிரி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் நாங்கள் இது அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. அவ்வளோதான். கொடுக்குற மெட்டீரியல் ஏதாவது கிளான்ஸ் பாருங்கள், படிங்க. ஏன்னா சும்மா போய் எழுதி டைம் ஒரு வாய்ப்பு இது பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்க தானே, டெட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. எதுக்கு வாய்ப்பு யூஸ் பண்ணுறீங்க? ஒரு வேளை ஏதோ பார்த்து நம்ம டக்குன்னு ஞாபகம் வந்து எழுதி கிளியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது யாருக்கு பெருமை சொல்லுங்கள். அதனால் அந்த வாய்ப்பு விட்டுறாதீங்க. எந்த வாய்ப்பும் விட்டுறாதீங்க. அது இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. பார்த்துக்கங்க. அப்புறம் வந்து முடிஞ்ச பிறகு அந்த 10 நாள் இருந்துச்சு ஏதாச்சும் நம்ம படிச்சிருக்கலாமோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி இது மாதிரி நான் 15 நாளில் ஜாயின் பண்ணுங்க, ஏதோ டக்குன்னு ஒரு லாங்குவேஜ் டக்குன்னு நல்லா எழுதுனுங்க, அது நல்ல மதிப்பெண் அப்படி எல்லாத்தையும் ஒரு நல்ல மதிப்பெண் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கூடாது. ஏன்னா எதுக்குமே இடம் கொடுத்துடக்கூடாது. உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க, பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான்.